வணக்கங்க. இப்போ பைக்கில் போகணுமா ஆட்டோவில் போகணுமான்னு எல்லாருமே இப்போ 2 பேருமே போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணுறீங்க. இதில் என்னன்னா தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ பைக்கில் ஒரு ஆள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கம்மி காசு, அவங்க ஒரு ஆள் காசை கொடுத்துட்டு பைக்கில் போனால் இறங்கிடுவாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 பேர் போகணுன்னா ஆட்டோவில் தான் கூப்பிட்டாகணும், ஆட்டோவில் தான் போவாங்க. அப்போ அவங்க ஆட்டோவில் போகிறாங்க. இதில் என்ன ஆட்டோக்காரங்களுக்கு அந்த பைக்காரவங்க மேலே கோவம்? இப்போ மக்களோட இது எதான் மக்கள் பார்ப்பாங்க. ஆட்டோவில் ஜாஸ்தி காசு நாங்கள்லாம் கொடுத்து ஆட்டோவில் தான் போய் இறங்குவோம் அப்படிலாம் பார்க்க முடியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் மக்கள் அவங்கவுங்க எங்கே கம்மி காசு வருதோ அப்படியே ஓடுவோமா வருவோமா ஆஃபீஸ் போவோமா அப்படின்னு தான் எல்லாருமே இருக்கிறாங்களே தவிர மொத்தமாக ஆட்டோவில் கொடுத்துட்டு அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போகணுன்னு சம்பாதிக்கலாம். அப்போ ஆட்டோலேயே கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க எப்படி சம்பாரித்து காசு சேர்க்க முடியும்? நீங்கள் ஒரு இயல்பாக சொல்லுங்கள். அதே ஒரு 3 பேர் போகிறாங்க, 3 பேருக்கு செலவு ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஆட்டோவில் போகலாம். இல்லைன்னா ஒரு ஆளுன்னா அவனுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணி அவன் ஆட்டோவில் போய் இறங்க போகிறான்? இப்போ அந்த மாதிரி தான் எல்லாரும் நிற்கிறாங்க. எங்கேயுமே பணம் இல்லை. இப்போ மக்கள்கிட்ட கூட பணம் இல்லாமல் எல்லாரும் கஷ்டத்துக்கு தான் ஓடுறாங்க வேலைக்கு. அப்போ உங்கள் கையில் எப்படி அவங்க மட்டும் கொடுக்கணும், நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பைக்காரவங்க உங்கள் பொழப்பைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆட்டோக்காரங்க. அப்போ பைக்காரங்களும் குடும்பம் இருக்காதா? உங்களுக்கு தான் குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா? ஒரு காலேஜ் பசங்க வீட்டில் அவங்க காசு இல்லை, படிக்கிறாங்க, ஃபீஸ் எப்படி கட்டணும்? சரி, இந்த பைக்கை ஓட்டினா அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே. அப்போ நீங்கள் அப்படின்னு நினச்சா அந்த பையனுங்க இப்போ வயசு பசங்க ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. நீங்கள் ஆட்டோக்காரங்க தானே, ஏன் பெருந்தன்மை இல்லை? உங்கள் பிள்ளையா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? கூட்ட அடிக்கிறீங்களாமே பைக்கார பசங்களெல்லாம், அந்த அளவுக்கு நீங்கள் நடத்துகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் காலேஜுக்கு போகிற பொண்ணு பைக்கில் பிக் பண்ணிக்கிறானா, திருப்பி அவங்க கொண்டு போய் விட்டுறானா, திருப்பி ஈவினிங் இது பண்ணிக்கிறானா. இது அவன் நடுவில் அவங்க 2 பேரும் லவ்வராக மாறிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? ஏன் ஒரு இது சொல்லணுன்னா என்னென்னமோ சொல்லுவீங்க போல். உங்களுக்கு ஏன் பெருந்தன்மை இல்லாத உங்கள் பையனா ஏன் பார்க்கல? எல்லாம் ஒரே சமூகத்தை தானே இருக்கிறீங்க, இங்கே தானே இருக்கிறீங்க. உங்கள் பையனா ஏன் அந்த பையனை பார்க்க மாட்டீங்க? என்ன உங்களுக்கு விஷம் அப்படின்னா கூட்டம் அந்த சின்ன பிள்ளைங்கள அடிப்பீங்க. நீங்கள் யாரை அடிக்கிறதுக்கு? அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருப்பீங்க. ஆட்டோக்காரங்க உங்களை தான் சொல்கிறேன். இது பொதுவாக எல்லா ஆட்டோக்காரங்க சொல்ல, முக்கால்வாசி பேர் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. நானே இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு கீழே ஆட்டோ 2-3 ஆட்டோ நிற்பாங்க, போவாங்க ஆட்டோக்காரங்க. அவங்கள நிற்க சொன்னால் அவங்க இங்கேருந்து குரல் கொடுக்கறது. அவங்க ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க, அந்த ஷேர் ஆட்டில் கூப்பிட்றவங்க சொல்லுவோம், நாங்கள் இங்கே நிப்பாட்டினா அங்கே இருக்கவங்கள ஆட்டோக்காரர் ஷேர் ஆட்டில் அவங்க ஆட்டோக்காரங்க இருக்காங்களா, அவங்களும் எங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம்ல, நீ ஏன் நிற்கிற, நீ ஏற்ற விடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. இதுவே எனக்கு பட்டிருக்குது, அதை தான் நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். நாங்களாம் கீழே போய் நின்றா இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் அப்புறம் என்கிட்ட சொன்னார் அவர், நாங்கள் இங்கே நிற்கிறோங்களா மேடம், உங்களுக்காண்டி தானே நிற்கிறோம், நீங்கள் அந்த ஆட்டோலலாம் போகணும் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் அது நம்ம பெருந்தன்மையை எடுத்துப்போமே, ஒரு நல்ல இடத்துல எடுத்துப்போம். ஆனால் எனக்கிட்ட நல்லா சொல்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அது வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஆட்டோக்காரங்களும் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடிக்க போகிறீங்க, சண்டை போட போகிறீங்க. அது என்ன தப்பு? தப்பு தானே? அந்த மாதிரி செய்யலாமா? கண் எதிர்க்கே எனக்கே இந்த மாதிரி இதை சம்பவங்கள்லாம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கேன். அப்போ அந்த பைக்கார பசங்க நின்றாலே நீங்கள் அடிக்கிறவளுக்கு அவங்க வீட்டில் குடும்ப கஷ்டம் சூழ்நிலை. பசங்க அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலாங்க, ஏதோ உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் அந்த பையன்களும் நினைக்கிறாங்க. அதை நீங்கள் கெட்டதாக நீங்கள் மட்டும் இது பண்ணணும், அவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. மக்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, மக்கள் கொஞ்சோண்டு காசு கொடுத்து எதில் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதில் தான் போவாங்க. இது பைக் இதை நீங்களாம் தடை பண்ணிட முடியாது, கவர்மெண்ட்டே ஒத்துக்காது. கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாலும் மக்களுங்கெல்லாம் கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? எல்லா மக்களும் குரல் கொடுப்பாங்க. எங்களுக்கு கம்மி எங்கே காசு கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் போவோம், ஜாஸ்தி காசு கொடுத்துலாம் போக முடியாது எங்கள் நாள்லாம் அப்படின்னு மக்களும் சொல்லுவாங்க எல்லாரும். இது நீங்கள் அவங்க மேலே பெருந்தன்மை எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்க பைக்கில் ஒரு ஆள் தான் போக முடியும், நிறைய பேர் போக முடியாது. அவங்க போயிட்டு போட்டோம். நம்மக்கிட்ட ஆட்டோவில் வரவங்க 3 பேர் 4 பேர் ஃபேமிலியாக போனால் எப்படி போவாங்க? நம்மளை கூப்பிட போகிறாங்க, அவ்வளோதான், நம்ம போக போகிறோம். அப்படி தான் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். தவிர அதை தவிர்த்து நீங்களாம் ரொம்ப ஒரு விஷமாகவும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறது, அடிக்கிறது, அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது.
பசங்க வந்து சம்பாதிக்கிறாங்க பாருங்க, ஓடுறாங்க. ஏதோ நம்ம வீட்டில் இருந்தால் காசு கிடைக்காது, ஏதோ நம்ம போவோமே, ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு ஆர்வமாக எடுத்து ஒரு வண்டி ஓட்டுறத அதை ஒரு இதுவாக நீங்கள் பண்ணுறீங்க பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் படிப்பு செலவு காசு இல்லை, வீட்டில் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இதை கொஞ்சம் ஓட்டினா காசு கிடைக்குமென்னு தான் வராங்க அந்த பசங்களும். அவங்களுக்கு ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்? அப்போ நீங்கள் நல்லவங்களா? அவங்களுக்கு எடுத்துட்டு நீங்கள் மட்டும் வாழணும்னு நினைக்காம நீங்கள் நல்லவங்களா? அப்போ கார் ஓட்டுறவங்க, கால் டாக்ஸி வச்சுருக்கவங்க கால் டாக்ஸி ஓட்ட தான் செய்வாங்க, பைக் ஓட்டுறவங்க பைக் ஓட்ட தான் செய்வாங்க. ஆட்டோவா நீங்களும் ஓட்ட தான் வேணும். உங்களுக்கு மீட்ரு என்னவோ அதை போட்டு கொடுக்க சொல்லிட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிங்களே. அப்புறம் பஸ்ஸுக்காரங்க சொல்லுவாங்களே, இவங்களாம் வந்துட்டாங்க எங்களுக்கு இதுவாக இருக்கும்னு. கால் டாக்ஸிக்காரர் சொல்லுவாங்களே, ஆட்டோக்காரர் கம்மி காசு கொடுத்து ஓட்டுறாரு, எங்களுக்கு வந்து இதுவாகிடுச்சு, எங்களுக்கு நஷ்டமாகுது அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நிறைய ஆட்டோக்காரங்க வந்து பெருந்தன்மையாக கூட எடுத்துக்கிட்டு ஏதோ பசங்க ஓட்டுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படியே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷமாக வச்சுட்டு அந்த வஞ்சத்தை காமிக்கிறது, அந்த சின்ன பிள்ளைங்கள அடிக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் எதில் போகிறாங்களோ அவங்க அதில் தான் போவாங்க. நீங்கள் யாரோ தடுத்து நிறுத்திடலாம் முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கம்மி காசில் தான் போகணும். அவங்களுக்கே காசு இல்லை, எப்படி மொத்தமாக இருந்துமா டெய்லிக்கே போகணுமே அவங்க ஆஃபீஸ்க்கெலாம். எப்படி உங்கள் டாட்டாவில் காசை கொடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அவங்களே கஷ்டப்படுறாங்க. இந்த பைக் டாக்ஸியில் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் கம்மியாக இருக்குமே, சரி அப்படி போய் காசு கொடுத்து போய் இறங்கிக்கலாம், நம்ம ஒரு ஆளுக்கு தானே. அப்படி தான் இப்போ எதில் சிக்கனம் பண்ணணும், எதில் சிக்கனம் இப்படி தான் மக்கள் என்ன ஒவ்வொன்றுலேயும் வந்து இதில் கம்மி பண்ணிடணும், இதில் கம்மி பண்ணிடணும், நம்மகிட்ட காசு. அப்படி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யாருமே வசதியெல்லாம் இல்லை. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பேர் போகும்போது பைக்கில் போகிறாங்க, 3 பேராக போனால் நம்ம ஆட்டில் வர போகிறாங்க, அவ்வளோதான். பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் இப்படியே போயினா தான் எல்லாருக்கும் நல்லது. நன்றி. ஜெய்ஹிந்த்.